அப்படி அந்த திருமங்கலத்துல பிறந்தவர் தான் ராஜ நடிகர் ஐயா விஸ்வநாத தாஸ். முருகனா நடிக்கிறவர் விஸ்வநாத தாஸ் தியாகி. அவர் மேடையில முருகனா நின்றுக்கிட்டு வெள்ளக்காரனை எழுத்து பிரச்சாரம் பண்றாரு. வெள்ள கொக்கு மல்லாக்க பறக்குது, அந்நிய தேசத்தை அண்டங்காக்கா நம்ம நாட்டை ஆண்டு கொண்டு அடிமைப்படுத்த வந்துருச்சுன்னு பாடியிருக்காரு. ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன்னு பாடுறாரு. வெள்ளக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண மேடைக்கு ஆள் அனுப்பிருச்சு. மேடையில நிக்கிறாரு முருகனா ஐயா விஸ்வநாத தாஸ். விஸ்வநாத தாஸை கைது பண்ணணும். மேடையில வந்து சொல்றான், யார் இங்க விஸ்வநாத தாஸ் கைது பண்ணணும்னு. அவர் சொன்னார், நான் இப்ப முருகன் என்னை தொட முடியாது போடான்ட்டார். திரும்ப நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்தில் போய் அவர் முருகனா நிக்கிறாராம், தொடக்கூடாதுன்னு மிரட்டுறான் எங்களையேன்னு. கொஞ்சம் பயப்படுவான் இல்ல. அப்ப அவன் என்ன செஞ்சான், உடனே உத்தரவை மாத்தி எழுதுறான், முருகனாக நடிக்கும் ஐயா விஸ்வநாத தாசருக்கு கைது பண்ணணும்னு உத்தரவு கொடுக்குறேன். அப்படி கைது பண்ணாங்க. அறிவு சிறந்த பெரியோர்களே, உலக அரசியல்லாம் எல்லாரும் பேசுவோம், என்னென்னமோ நடக்குது நாட்டில், எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இந்த நாட்டுக்காக அந்த நாடக நடிகர் ஐயா விஸ்வநாத தாஸ் எத்தனை முறை சிறைக்கு போயிருப்பார் நினைச்சு பாருங்க. 29 முறை சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நாட்டுக்காக நாடக கலைஞர் விஸ்வநாத தாஸ். அவரை பத்தி யாருக்கும் தெரியல. ஆனா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனுக்கு எல்லாம் தூக்கி கொண்டாடுறான். நியாயமா நினைச்சு பாருங்க, எதுக்கு அடிமையா இருக்கணும் பாருங்க. அவர் ஒருத்தர், இன்னொருத்தர் யார் தெரியுமா,